யூசுவலா வந்து கொழுக்கட்டை வந்து எல்லாரும் பண்ணுவாங்க. ஆனா அந்த கொழுக்கட்டையில வந்து மேல் மாவு வந்து சப்போஸ் வந்து சாஃப்ட்டா இல்லைன்னா கொழுக்கட்டை சாப்பிடும்போது அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. நீங்க எந்த மாவா இருந்தாலும் பயப்படாம எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பண்ணீங்கன்னா அவ்வளோ சாஃப்ட்டா இருக்குங்க. இன்னைக்கு வந்து நம்ம கடலைப்பருப்பு பூரண கொழுக்கட்டை தாங்க பண்ண போறோம். ஸோ அதுக்காக 100 கிராம் கடலைப்பருப்பு எடுத்து 2 மணி நேரம் வந்து ஊற வச்சிருக்கேன். நம்ம ஊற வச்சு பண்ணும்போது என்ன ஆகும்னா கடலைப்பருப்பு வந்து ஈஸியா வந்து வெந்துருங்க. இன்னொன்னு வந்து என்னன்னா பருப்பு வந்து முழுசு முழுசா இருந்தா நமக்கு வந்து பூரணம் வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்காதுங்க. இப்ப இந்த ஊற வச்ச கடலைப்பருப்பை குக்கர்ல போட்டு ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்ப கடலைப்பருப்பு அப்படியே இருக்கட்டும். இப்ப வந்து நம்ம மேல் மாவு ரெடி. இப்ப பச்சரிசி மாவு வந்து 1 கப் எடுத்துக்கிறேங்க. நீங்க எந்த மாவுனாலும் எடுத்துக்கோங்க. கடையில வாங்கின மாவா இருந்தாலும் பரவாயில்லைங்க. யூஸ் பண்றதுக்கு முன்னாடி அதை வந்து சலிச்சு எடுத்துக்கோங்க. நான் எடுத்துக்கிட்ட மாவு வந்து ஆல்மோஸ்ட் வந்து எப்படி இருக்கும், எவ்வளவு இருக்கும்னா 250 கிராம் இருக்கும். சப்போஸ் வந்து நீங்க ரைஸ் மில்ல கொடுத்து அரைக்கிறதா இருந்தா நல்லா நைஸா அரைச்சு வாங்கிக்கோங்க. இன்னைக்கு நான் எடுத்துக்கிட்ட மாவு வந்து நான் இடியாப்பத்துக்காக ரெடி பண்ணி வச்சிருந்த மாவுங்க. நான் இந்த மாவு எப்படி ரெடி பண்ணேன்னா அரிசி வந்து ஃபர்ஸ்ட் நல்லா வந்து ஒரு 5 டைம்ஸ் வந்து நல்லா கழுவிட்டேங்க. கழுவிட்டு ஒரு 2 ஹவர்ஸ் வந்து ஊற வச்சுட்டு அந்த அரிசியை வந்து வெயில்ல நல்லா காய வச்சு ரைஸ் மில்ல கொடுத்து அரைச்சி எடுத்துட்டு வந்த மாவு தாங்க இந்த மாவு. இதுதாங்க ரொம்ப முக்கியமானது. இந்த மேல் மாவு சாஃப்டா வர்றதுக்காக ஒரு 2 ஸ்பூன் வந்து நெய் விடுறவங்க நெய் வந்து உருக்கி இதுல சேர்த்துக்கோங்க. இதுக்கு நீங்க நெய்க்கு பதிலா நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாங்க. அதுவும் வந்து நமக்கு நல்லா மேல் மாவு வந்து நல்லா சாஃப்டா இருக்குங்க. இப்ப இந்த நெய்யை வந்து எல்லா பக்கமும் வந்து மாவோட நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். இப்ப மாவு பிசைறதுக்காக நம்ம தண்ணி ரெடி பண்ணிடலாங்க. தண்ணி வந்து நம்ம இதுல சுடுதண்ணி ஊத்தி தாங்க பிசைய போறோம். இப்ப இதுல கொஞ்சமா வந்து நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இதுல தண்ணி எவ்வளவு எடுத்துக்கிறோம்னா 1 கப்பு மாவுக்கு 1.5 இருந்து 1.25 கப்பு வந்து கரெக்டா இருக்குங்க. அது மாவை பொறுத்து கொஞ்சம் வேரி ஆகும். நெய் ஊத்துனதுக்கு அப்புறம் மாவோட நல்லா பரப்பிட்டு இப்படி பிடிச்சோம்னா பிடிக்க வர்ற மாதிரி இருக்கணுங்க. இப்ப நமக்கு வந்து தண்ணி வந்து கொதிச்சிருச்சுங்க. இந்த கொதிச்ச தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி பிசைஞ்சிடலாங்க. அப்படியே மொத்தமா ஊத்தாதீங்க. கொஞ்சம் ஊத்திட்டு அதை வந்து மாவோட நல்லா பரப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் தண்ணி ஊத்தி இது பண்ணுங்க. இப்ப சுடு தண்ணினால வந்து இந்த மாதிரி கரண்டி வச்சு யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிளறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி மாவு பசைஞ்சா நமக்கு மேல் மாவு வந்து நல்லா சாஃப்டா இருக்குங்க. நீங்க எந்த பிராண்ட் மாவு எது வாங்கினாலும் வந்து கொழுக்கட்டை வந்து அவ்வளோ சாஃப்டா இருக்குங்க. இப்ப மறுபடியும் மீதி இருந்த கொஞ்சம் தண்ணியை வந்து ஊத்திடலாங்க. ஊத்திட்டு நல்லா வந்து எல்லா பக்கமும் இது பண்ணி விட்டு மாவு வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்ப இந்த கொழுக்கட்டை மேல் மாவு சாஃப்டா இருக்கு 3 டிப் கொடுக்குறோமா. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன ஆட் பண்றோம்னா நெய் ஆட் பண்றோங்க. ஸோ நெய் ஆட் பண்ணும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கலாவே வந்து என்ன ஆகும்னா மாவு வந்து சாஃப்டா அமைஞ்சிடும். ரெண்டாவது வந்து நம்ம கொதிக்கிற தண்ணியில தாங்க மாவு பிசைறோம். ஸோ தண்ணி நல்லா கொதிக்கும் போது அந்த மாவு வந்து பாதி இது அதுலயே வெந்துடும். ஸோ அதனாலே நமக்கு வந்து கொழுக்கட்டை சாஃப்ட். மூணாவது இது என்னன்னா மாவு பிசையும் போது ரொம்ப கட்டியா பிசைஞ்சிடக்கூடாதுங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து இந்த அழுத்துனா அழுந்துற அளவுக்கு இருந்தாலே நமக்கு வந்து அந்த மேல் மாவு வந்து நல்லா சாஃப்டா. இந்த மூணையும் ஃபாலோ பண்ணீங்கன்னா மேல் மாவு வந்து சாஃப்டா தாங்க இருக்கும். இப்போ நமக்கு வந்து மேல் மாவு வந்து ரெடி பண்ணியாச்சுங்க. மாவு பிசைஞ்ச பிறகு கையில இப்படி அழுத்துனீங்கனாலே நல்லா அழுந்துங்க. ஸோ இந்த மாதிரி இருந்தாலே நல்லா சாஃப்டா. இப்போ வந்து நம்ம மாவு ரெடி பண்றதுக்குள்ளக்கும் கடலைப்பருப்பு வேகிறதுக்கும் டைம் வந்து கரெக்டா இருக்குங்க. இப்போ வந்து வெந்த கடலைப்பருப்பை தண்ணி வந்து இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணிடலாம். எப்பயுமே வந்து கிச்சன்ல வந்து வேலை பார்க்கும்போது பேரலா வேலை பார்க்கணுங்க. ஒரு வேலை நம்ம செஞ்சுட்டு இருக்கும்போது சைட் பை சைடு 100 வேலை இருந்து அதே பண்ணோம்னா ரொம்ப நேரம் வந்து கிச்சன்ல டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்காதுங்க. நமக்கு குயிக்காவும் வேலை நடக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம தண்ணி வந்து நல்லா ஃபில்டர் பண்ணியாச்சுங்க. இப்போ நமக்கு வந்து ஆல்ரெடி வந்து ஊற வச்சு போட்டதுனால கடல் பருப்பு நல்லா வெந்துருச்சு. கையில வந்து நீங்க நசுக்கி பாருங்க. சப்போஸ் நசுக்கு வரலன்னா கூட ஒரு விசில் விட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. வேக வச்சனாதான் நமக்கு பூரணம் வந்து நல்லா பைண்ட் ஆகி நமக்கு வந்து நல்ல டேஸ்டா இருக்கும். அந்த ஃபில்டர் பண்ண கடலைப்பருப்பை வந்து ஒரு பிளேட்ல வந்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து வெல்லம் ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து நான் 100 கிராம் வந்து கடலைப்பருப்பு எடுத்திருக்கேங்க. 150 கிராம் வெல்லம் போடுறேங்க. மெசரிங் கப்ல நீங்க 1 எடுத்துட்டீங்கன்னா 1.5 கப்பு வந்து வெல்லம் வந்து கரெக்டா இருக்குங்க. இது கூட கொஞ்சமா வந்து ஏலக்காய் பவுடர் போட்டுக்கோங்க. போட்டு மூணையும் வந்து நல்லா கையில வந்து நல்லா பசைஞ்சு விட்டு இப்போ கையிலேயே வந்து நம்ம நல்லா பசைஞ்சா நல்லா வந்து ஒன்னோட ஒன்று வந்து நல்லா பைண்ட் ஆகுங்க. இப்போ சப்போஸ் வந்து உங்களுக்கு தேங்காய் வேணும்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சமா வந்து தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் டேஸ்டா இருக்குங்க. இப்போ நம்ம 2 மெத்தட்ல வந்து கொழுக்கட்டை பண்ண போறோங்க. ஃபர்ஸ்ட் வந்து மோல்டு வச்சு பண்ண போறோம். அடுத்து மோல்டு இல்லாம பண்ண போறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு மோல்டு எடுத்துக்கோங்க. அதுல எண்ணெய் நல்லா தடவிக்கோங்க. இப்போ மாவு வந்து இந்த மாதிரி வந்து ஃபுல்லு வந்து எண்ணெய்க்கு மேல வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபுல்லும் அப்ளை பண்ணிட்டு நடுவுல வந்து கொஞ்சமா வந்து பூரணம் வந்து எடுத்து உள்ள வைங்க. எண்ணெய் வந்து நல்லா தடவிட்டு அதுக்கப்புறம் மாவு வந்து உள்ள இது பண்ணுங்க. சப்போஸ் எண்ணெய் வைக்காம வச்சீங்கன்னா நமக்கு எடுக்க சரியா வராதுங்க. ஸோ மாவு நல்லா வந்து இது பண்ண பிறகு இந்த மாதிரி வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிட்டு வெளியில உள்ள இந்த எக்ஸ்ட்ரா பீசஸ் வந்து அப்படியே ரிமூவ் பண்ணிருங்க. இது ரொம்ப மோல்டு வச்சு பண்றதுனா ரொம்ப ஈஸியா தாங்க இருக்கும். அடுத்தது இப்போ 2வது மெத்தட்ல பண்ண போறோங்க. அதாவது வித்தவுட் மோல்டு வந்து எப்படி நம்ம ரெடி பண்ணலாம்னு பாக்குறோங்க. இதுக்காக ஒரு பாலித்தீன் சீட் எடுத்திருக்கேங்க. அந்த பாலித்தீன் சீட்ல வந்து நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணியாச்சுங்க. அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு உருண்டை வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாங்க. உருண்டையை வந்து வச்சுட்டு நல்லா கையில வந்து தடவிக்கோங்க. நல்லா வந்து எவ்வளவு தட்ட முடியுமோ மெல்லிசா தட்டிக்கோங்க.
இதுலயும் வந்து நீங்க என்ன பண்ணணும்னா பாலித்தீன் சீட்ல வந்து நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் மாவு வைங்க. இல்லைன்னா நமக்கு வந்து என்ன ஆகும்னா அந்த பாலித்தீன் சீட்டோட மாவு ஒட்டிட்டு நமக்கு எடுக்கிறதுக்கு வந்து சரியா வராது. இன்கேஸ் கையில தடவுறதுக்கு பதிலா ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸ் இருந்துச்சுன்னா அதை வச்சு லைட்டா ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா கூட நமக்கு பர்ஃபெக்ட் வந்து ரவுண்ட் ஷேப் வந்து கிடைச்சிருங்க. ஸோ அதுக்கப்புறம் நடுவில் வந்து பூர்ணம் வந்து பிளேஸ் பண்ணிடலாங்க. பூர்ணம் பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம்னா அப்படியே வந்து மெதுவா வந்து பாலித்தீன் சீட்டை வந்து எடுக்கிறோங்க. எடுத்து அப்படியே ரெண்டா மடக்குறோங்க. அப்படியே க்ளோஸ் பண்ணோம்னா க்ளோஸ் பண்ணிட்டு லைட்டா அந்த எட்ஜஸை மட்டும் விரல வச்சு அழுத்தி விட்டீங்கன்னா போதுங்க. அழகா வந்து என்னங்க நமக்கு மோல்டே இல்லாம சூப்பரா பண்ணலாங்க. இப்போ மோல்டே இல்லாம நம்ம எவ்வளவு சூப்பரா பண்ணிருக்கோம்னு பாருங்க. ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. செமையா இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா மாவையும் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் யூஸ்ஃபுல்லா நம்ம வந்து இட்லி பானையில வச்சு வேக வச்சு எடுக்க வேண்டியதுதாங்க. ஸோ நான் வந்து இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்திருக்கேங்க. அதுல எண்ணெய் தடவி எப்பயும் போல நம்ம இட்லி அவிக்கிற மணிக்கு அவிச்சு எடுத்துடலாங்க. நியர்லி ஒரு 20 மினிட்ஸ் ஆகும். இப்போ நமக்கு சாஃப்டான அட் த சேம் டைம் வந்து சூப்பரான பூரண கொழுக்கட்டை வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. முடிஞ்சா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.